ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் ஊரில் சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் தை திருநாளுக்கு லீவு கிடையாது. ஸோ எல்லோரும் ஸ்கூல் ஆஃபீஸ்னெல்லாம் கிளம்பிடுவாங்க. இந்த வருஷம் பொங்கல் வீக் டேயில் வந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. பையனும் ஏர்லி மார்னிங் ஸ்கூல் போகணும், அப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வேலைக்கு போகணும். நான் மட்டும் லீவ் எடுத்துக்கிட்டேன். அவங்க 3 பேரும் கிளம்பி போகிறதுக்குள்ளே வீட்டில் வந்து பூஜையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்துட்டு பொங்கல் வேலையெல்லாம் பார்த்தோம். எங்கள் வீட்டில் ஏர்லி மார்னிங் 5:30க்கெல்லாம் பால் பொங்கிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் பால் எப்போ பொங்குச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற சுவாமியெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு ஒரு பூஜையும் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் நானும் என் தங்கச்சியும் வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிருந்தோம். கோயிலில் அப்போ தான் பொங்கல் வச்சுட்ருந்தாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் நியர்லி ஒரு 8 இயர்ஸாக சிங்கப்பூரில் தான் இருக்கேன். பட் இந்த வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. பொத்தாங் பசீர் கோயிலில் பால் பொங்கினதுக்கப்புறம் பொங்கல் சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான அபிஷேகம் பார்த்துட்டு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பொங்கல் திருநாள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.